ஹரே கிருஷ்ணா. 47 ஸ்லோகம் பார்க்கலாம். யோகினாம் அபிஷர்வேஷாம் மத்கதேனாந்தர் ஆத்மனா ஸ்ரத்தாவான் பஜதி யோ மாம் ஷாமே யுக்ததோ மே மதக. பஜதே என்னும் சொல்லு இங்கே ரொம்பவும் முக்கியமானது. பஜதே என்னும் சொல்லுனா பஜ்னா என்னும் வினை சொல்லிலிருந்து வருவது. இந்த வினை சொல் சேவை என்னும் பொருளில் உபயோகப்படுத்துவது தான். இப்போ வழிபடுதல் என்னும் தமிழ் சொல்லு தான் பஜ் என்னும் பொருளில் உபயோகப்படுத்த முடியாததாகும். வழிபடுதல் என்றால் தகுந்த நபருக்கு மதிப்பும் மரியாதையும் அளித்து வணங்குவது என்று பொருள். ஆனால் அன்புடனும் நம்பிக்கையுடனும் தொண்டு புரிவது என்பது புருஷோத்திரமான முழுமுதற் கடவுளுக்கு மட்டுமே உரியதாகும். ஒருவர் மதிப்புமிக்க மனிதனையோ தேவரையோ வழிபடாமல் இருக்க முடியும். அவரை பண்பற்றவன் என்று அழைக்கலாம். ஆனால் முழுமுதற் கடவுளுக்கு தொண்டு புரிவதை யாராலும் தவிர்க்க முடியாது. அதே போல தவிர்ப்பாங்க, கடுமையான இகழ்ச்சிக்கு உள்ளாவாங்க. ஒவ்வொரு உயிர்வாளியும் பரமபுருஷ பகவானின் அம்சம் என்பதனால அவங்க ஒவ்வொருவருமே தங்களது சொரூப நிலையில் முழுமுதற் கடவுளுக்கு தொண்டாற்ற கடமைப்பட்டவங்க. இது செய்ய தவறுபவங்க வீழ்ச்சி அடைவாங்க. இதில் பின்வருமாறு உறுதிப்படுத்தப்படுது. ஏஷாம் புருஷம் சாக்ஷாத் ஆத்ம பிரபவம் ஈஸ்வரம் நா பஜந்திய வஜனந்தி ஸ்தானாத பிரதஷ்டா பதன்யதக. எல்லா உயிர்வாளிகளின் மூலமான ஆதி புருஷருக்கு தொண்டு செய்வது என்னும் தனது கடமையை நிராகரிப்பவங்க யாராக இருந்தாலும் அவங்க நிச்சயமாக தனது ஸ்தானத்திலிருந்து வீழ்ச்சி அடைவது உண்மை. இந்த ஸ்லோகத்தில் பஜந்தி என்னும் சொல்லு உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. பஜதி என்னும் சொல் பரமபுருஷ பகவானுக்கு மட்டுமே தான் பொருந்துவதாகும். ஆனால் வழிபடுதல் என்னும் சொல்லை தேவர்களுக்கோ சாதாரண ஒரு மனுஷங்களுக்கோ கூட உபயோகிக்கலாம். ஸ்ரீமத் பாகவதத்தில் இந்த ஸ்லோகத்தில் உபயோகப்படுத்தப்பட்டுள்ள அவஜானந்தி என்னும் சொல் பகவத்கீதையிலும் காணப்படுது. அவஜானந்தினா மாமூடகா மூடர்களும் அயோக்கியர்களுக்கு மட்டுமே புருஷோத்திரமான முழுமுதற் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணரை இழிந்துரைக்கின்றன. பகவானுக்கு தொண்டு செய்யும் மனப்பான்மை இல்லாத இதே போல மூடர்கள் பகவத்கீதைக்கு வியாக்கியானம் எழுத தொடங்குறாங்க. இந்த காரணத்தினால தான் பஜந்தி என்னும் சொல்லுக்கு வழிபடுதல் என்னும் சொல்லுக்கும் உள்ள வேறுபாட்டை அவர்களால் முறையாக பார்க்க முடியலை. எல்லா யோக பயிற்சிகளையும் பக்தி யோகத்தில் நிறைவு பெறுது. மற்ற எல்லா யோகங்களுக்கும் பக்தி யோகத்தில் உள்ள பக்தி என்னும் நிலைக்கு வருவதற்கான முறைகளே தான். யோகம்னா உண்மையில் பக்தி யோகம்தான். மற்ற யோகங்கள் எல்லாமே பக்தி யோகம் என்னும் இலக்கை நோக்கிய படிக்கற்கள் தான். கர்ம யோகத்தில் தொடங்கி பக்தி யோகத்தில் முடியக்கூடிய ஆன்மீக தன்னுணர்வை பாதை ரொம்பவும் நீண்டதா. பலனை எதிர்பார்க்காம செய்யப்படும் கர்மயோகம் இந்த பாதையின் ஆரம்பமாகும். கர்மயோகம் ஞானத்திலும் துறவிலும் உயர்ச்சி பெறும்போது அந்த நிலை ஞான யோகம்னு அறியப்படுது. ஞான யோகம் பலவேறு உடல்நிலை முறைகளால் பரமாத்மா மீதான தியானத்தில் உயர்ச்சி பெற்று மனம் அவரை நிலை பெறும்போது அந்த நிலை தான் அஷ்டாங்க யோகம் எனப்படும். மேலும் ஒவ்வொரு அஷ்டாங்க யோகத்தையும் தாண்டி பரமபுருஷ பகவானான கிருஷ்ணரை அடைகின்றாரோ அந்த இறுதி நிலை பக்தி யோகம் என்னும் தெரியப்படுது. உண்மையில் பக்தி யோகம் தான் பக்தி யோகத்தை நுண்மையாக ஆய்வதற்கு மற்ற யோகங்களையும் புரிந்து கொள்ளணும். அதனால தான் முன்னேற்ற பாதையில் உள்ள யோகி நித்தியமான நல்ல அதிர்ஷ்டமான பாதையில் இருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட நிலையில் பற்று கொண்டு அந்த நிலையிலிருந்து முன்னேற்ற அடையாமல் இருக்கும் யோகி அந்த குறிப்பிட்ட பெயரால் கர்மயோகி, ஞானயோகி அல்லது தியான யோகி, ராஜயோகி, ஹடயோகின்னு பல பேரில் அழைக்கப்படுறாங்க. பக்தி யோக நிலைக்கு வருமளவிற்கு ஒருத்தருக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் அவங்க மற்ற யோகங்கள் எல்லாமே கடந்து விட்டவங்களாக அறியப்படணும்னு கிருஷ்ண உணர்வே யோகத்தின் மிக உன்னத நிலையாகும்.
நம்ம இமயமலை என்று குறிப்பிடும்போது உலகத்தில் ரொம்ப உயர்ந்த மலையை குறிப்பிடுறோம். அதில் மிக உயர்ந்த சிகரமான எவரெஸ்ட் இறுதியாக கருதப்படுவது போல யோகங்களில் உயர்ந்தது பக்தி யோகம். இந்த பக்தி யோகத்தின் பாதையில் கிருஷ்ண உணர்வுக்கு வருவதற்கு ஒருவர் ரொம்பவும் நல்ல அதிர்ஷ்டம் செய்திருக்கணும். இந்த பக்தி யோகத்தின் மூலமாக வேதங்களில் வழிகாட்டுதின் அடிப்படையில் அவங்க நல்ல நிலை பெற்று வாழ முடியும். ஒரு சீர்மிகு யோகி சியாம சுந்தரர் என்று அழைக்கப்படும் கிருஷ்ணரின் மீது தனது கவனத்தை ஒருமுகப்படுத்தணும். தனது அழகிய மேகவர்ண திருமேனியுடன் சூரியனைப் போல பிரகாசிக்கும் தாமரை முகத்துடனும் ஆபரணங்களுடனும் பிரகாசிக்கும் உடைகளுடனும் பூமலைகளால் அலங்கரிக்கப்பட்டும் காட்சியளிக்கிறார். பிரம்ம ஜோதி என்று அழைக்கப்படும் தனது பிரம்மாண்டமான தேஜஸின் மூலம் எல்லா திசைகளையும் பிரகாசப்படுத்துகிறார். அவர் ராமர், நரசிம்மர், வராகர், பரமபுருஷ பகவானான கிருஷ்ணர் முதலிய பல்வேறு ரூபங்களில் அவதரிக்கிறாங்க. அவங்க சாதாரண மனுஷனை போல அன்னை யசோதையின் மைந்தனாக தோன்றுகிறார். மேலும் கிருஷ்ணர், கோவிந்தர், வாசுதேவர் என பல்வேறு அவரே பக்குவமான குழந்தை, கணவர், நண்பர் மற்றும் எஜமானர். அவர் எல்லாவித வைபவங்களும் திவ்ய குணங்களும் நிரம்ப பெற்றவர். பகவானின் இத்தகைய இயல்புகளை பற்றிய பூர்ண உணர்வில் இருப்பவங்க மிக உன்னதமான யோகின்னு அழைக்கப்படுறாங்க. யோகத்தின் இதே போல உயர்ந்த பக்குவ நிலை பக்தி யோகத்தில் மட்டுமே அடையப்படக்கூடியது. இது எல்லா வேத இலக்கியங்களிலும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. யஸ்வ தேவே பராபக்திர் யதா தேவே ததா குரௌ தஸ்யை கதிதாஹர் ஹியர்த்தா பிரகாசந்தே மகாத்மனக. இறைவனிடமும் ஆன்மீக குருவிடமும் அசையாத நம்பிக்கை உடைய மகாத்மாக்களுக்கு மட்டும்தான் வேத ஞானத்தின் முக்கிய கருத்துக்கள் எல்லாமே தாமாக வெளிப்படுத்தப்படுது. பக்திர் அஸ்ய பஜனம் தத் இஹா முக்த்ரோபதி நைராஸ் யானா முஸ்மின் மனக்கல்பனம் ஏதத் ஏவா நைசிய கர்மயம். பக்தினா இந்த பிறவி மறுபிறவி ரெண்டிற்குமே எல்லாவித ஜட லாப ஆசைகளிலிருந்து விடுபட்டு பகவானுக்கு அன்பு தொண்டு புரிவது தான். இதே போல் ஆசைகள் எதுவும் இல்லாமல் மனசை முழுமையாக பரமபுருஷ பகவானிடம் அர்ப்பணிக்க வேண்டும். இதை நைசிய கர்மியா என்பதன் நோக்கமாகும். இதுதான் யோக முறையின் மிக உயர்ந்த பக்குவ நிலை பக்திய செயலாற்றும் முறைகளில் சிலவாகும். இன்னைக்கு 6வது அத்தியாயம் இன்னையோடு நிறைவேறுது. தியான யோகம் என்னும் 6வது அத்தியாயம் பக்தி வேதாந்த பொருளை நிறைவேறு. ஓம் பூர்ணமதம் பூர்ணமிதம் பூர்ணாத்மா பூர்ணமுச்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரே கிருஷ்ணா.